ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷிவாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ. பிஜிடிஆர்பி ஜென்ரல் நாலேஜ் யூனிட் 7 எவ்ரிடே சயின்ஸ் பார்ட் 1 வினா மற்றும் விடைகள். கேள்வி எண் 1. ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளி விலகல் எண்களின் தகவிற்கு சமம். இவ்விதி எவ்வாறு அழைக்கப்படும்? ஸ்னெல் விதி. கேள்வி எண் 2. ஓர் ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் என்பது என்ன விதி? ராலே சிதறல் விதி. கேள்வி எண் 3. எந்த லென்ஸ் இருபுறமும் உள்நோக்கி குளிர்ந்த கோளக பரப்புகளை கொண்டதும் மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படும்? குழி லென்ஸ் அல்லது இருபுற குழி லென்ஸ். கேள்வி எண் 4. விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம் எது? கார்னியா. கேள்வி எண் 5. கிட்டப்பார்வை குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மயோபியா. தூரப்பார்வை குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஹைப்பர் மெட்ரோபியா. கேள்வி எண் 7. கொசு, நாய் மற்றும் டால்பின் போன்ற உயிரினங்களால் எவ்வளவு அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளை கேட்க இயலும்? 20,000 ஹெர்ட்ஸ். கேள்வி எண் 8. மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் எங்கு அமைந்துள்ளது? லண்டனில் உள்ள புனித பால் கேதீட்ரல் ஆலயம். கேள்வி எண் 9. ரேடார் விரிவாக்கம் என்ன? ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். கேள்வி எண் 10. சோனார் விரிவாக்கம் என்ன? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். கேள்வி எண் 11. 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கருவின் தன்மை கொண்டது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆல்பா கதிர்கள். கேள்வி எண் 12. அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அலகு என்ன? எலக்ட்ரான் வோல்ட். கேள்வி எண் 13. சூரியனிலிருந்து பூமியை அடையும் போது கதிரியக்கம் ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் அதன் மதிப்பு எவ்வளவு ஆகும்? 1.4 கிலோ ஜூல். கேள்வி எண் 14. காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் எது? கார்பானிக் அமிலம். கேள்வி எண் 15. சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி எண் 16. நீரில் கரையக்கூடிய உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு? சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. கேள்வி எண் 17. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படும் உப்பு எது? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கேள்வி எண் 18. கதிர் இயக்கத்தின் பன்னாட்டு அலகு என்ன? பெக்கோரல். கேள்வி எண் 19. இரண்டாவது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன? லிட்டில் பாய். கேள்வி எண் 20. லிட்டில் பாய் அணுகுண்டு எதனை உள்ளடக்கமாக கொண்டது? யுரேனியம். கேள்வி எண் 21. நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன? ஃபேட்மேன். கேள்வி எண் 22. ஃபேட்மேன் அணுகுண்டு எதனை உள்ளடக்கமாக கொண்டது? புளூட்டோனியம். கேள்வி எண் 23. சர்வ கரைப்பான், உலகளாவிய கரைப்பான் என அழைக்கப்படுவது எது? நீர். கேள்வி எண் 24. கால்சியம் கார்போனேட்டின் கரைபொருளின் வாய்ப்பாடு என்ன? CaCO3 திண்மம். கேள்வி எண் 25. குளுக்கோஸின் கரைதிறன் என்ன? 91. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.